இங்க புதையல தேடி போன டீம்ல இருந்த ஒருத்தன் ஒரு டோரை கஷ்டப்பட்டு ஓபன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட கை அப்படியே கட் ஆயிருது. அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு ஷார்ப்பான பெரிய பிளேடு அப்படியே கீழே இறங்குது. அப்போ ஹீரோ சடனா அவனோட வாளால ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணி அவனோட உயிரையே காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த மர்மமான இடத்தை சுத்தி பார்க்கும்போது அங்க ஒரு அனிமலோட வாயில ரத்தனக்கல் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு சடனா அதை ஓங்கி அடிக்கிறான். அது அப்படியே உடஞ்சி உள்ள இருந்து மணல் ஸ்பீடா வெள்ளம் மாதிரி கொட்டிட்டே இருக்குது. அந்த மணலோட பிரஷர்ல அங்க இருந்த ரெண்டு பெரிய கல் சிலைகள் மூவ் ஆகி ஒரு பழங்காலத்து கல்லறையோட கதவு ஒண்ணு மெல்ல ஓபன் ஆகுது. அங்க ரிசப்ஷன் ஹால்னு எழுதி இருக்கிறத பாக்குறாங்க. பயத்துல அவங்க மெல்ல உள்ள போறப்ப அங்க ரெண்டு சவப்பெட்டிகள் இருக்குது. அதை சுத்தி நிறைய மரபொம்மைகள் இருக்குது. ஹீரோ அங்க இருந்த எல்லா மரபொம்மைகளுக்கு மேலையும் ரவுண்டா கேண்டில் மாதிரி ஒரு பால் இருக்கிறதா கவனிக்கிறான். உடனே ஒரு லைட்டரை எடுத்து அதை கொளுத்தி விடுறான். அது அப்படியே உருண்டு போகுது. அது போற பாதையில இருந்த எல்லா கேண்டில்ஸும் ஆன் ஆகி அந்த இடமே ஃபுல் பிரைட்டா மாறிடுது. அப்போ அங்க சென்டர்ல ரெண்டு வித்தியாசமான பெரிய பொம்மைகள் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த ரெண்டு பொம்மைகளும் அந்த கல்லறையோட ஓனர் மாதிரி இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல நிறைய தங்கப்பட்டிகள் இருக்குது. அதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் புதையல் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா பேராசை யாரை விட்டுச்சு? அந்த தங்கம் பத்தாதுன்னு அவங்க எல்லாரும் அங்க இருந்த சவப்பெட்டிகளுக்குள்ள ஏதாவது காஸ்ட்லியான ஜுவல்ஸ் இருக்கும்னு நினைச்சு ஓபன் பண்றாங்க. அந்த மூடிய ஓபன் பண்ணின அடுத்த செகண்டே அங்க இருந்த எல்லா மரபொம்மைகளும் ஒரே டைம்ல தலையை திருப்பி மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடமே ஒரு மாதிரி பயங்கரமா மாற ஆரம்பிக்குது. ஹீரோ உடனே எல்லாரோட காதையும் வேகமா மூட சொல்றான். ஆனா ஒருத்தன் அதுக்குள்ள அந்த மியூசிக்கு மயங்கி அங்க இருந்து தனியா போயிடுறான். அவன் சுத்தி பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. பயத்துல அவன் நடுங்கி எல்லாரையும் தேடுறான். அப்போ சடனா ஒரு பொம்மை அவன் முன்னாடி வந்து அவனோட பேரை சொல்லி கூப்பிடுது. அவன் பயந்து குனியும் போது அங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு பொண்ணு பேய் மாதிரி அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். அதே டைம் மத்தவங்களும் பயங்கரமான இல்யூஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெப்பன்ஸ் வச்சிருந்த பொம்மைகளும் அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்குது. அவங்க எல்லாரோட உயிரும் போற கண்டிஷன்ல ஹீரோ உடனே அவனோட விரல் கட் பண்ணி பிளட்ட அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்த பொண்ணுக்கு மேல வீசுறான். அந்த பிளட் பட்டதும் அந்த பொண்ணு பயங்கரமா அலறிக்கிட்டு அப்படியே சாம்பலாகி போயிடுறான். உடனே எல்லாரும் அவங்களோட இல்யூஷன்ல இருந்து பாதுகாப்பா வெளியே வந்துடுறாங்க. இவனுக்கு மட்டும் எதுவும் ஆகாததை பார்த்து அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா ஹீரோ அப்போதைக்கு எதுவும் சொல்லாம அவங்க எல்லாரையும் பாதுகாப்பா அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அவங்க எல்லாரும் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தப்ப சடனா ஒரு பெரிய இரும்பு டோர் அவங்க போற பாதையை அப்படியே க்ளோஸ் பண்ணிருது.